மனைவி வர வேணும்னு அழைத்திருக்கிறார். நேராக சென்று அம்மா உமா மகேஸ்வரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டார். என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி வந்திருக்கிறது. அரசி என்ன வார்த்தை நந்தி சொல்லிட்டாரா? போகலாம்.
காஞ்சியில காமாட்சியை போலவும் என்னுடைய இடபாகத்தில் ஆமா. என்றும் நீ ஆசீர்வாதம் பெற்று வாங்க போய் வந்துருவான். அப்படியா? அதுதான் நாங்க அப்படி இருந்தாலும் என்னை வாழ வேண்டும் சொன்னதுனாலே மிக சந்தோஷம். சரியா? இந்த தினத்திலே என்னை அழைத்த காரணம் என்ன சுவாமி? அடுத்த உலகத்தை சொல்ல வேண்டாம். அடி உலகத்தில் இந்த உலகத்திற்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை உண்மையாக வர வேண்டும் என்று சொல்லி ஓ என்கிட்ட கேட்காம எங்க வீட்டுக்கு தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. ஆமா ஆமா எங்க படியளக்க போறது தானே என்கிட்ட கேட்டு போறாங்க. உன்னை கேட்காமல் போவது கிடையாது. என்னை கேட்காம ஒரே ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க. இந்த தூங்குறவங்களுக்கு தண்ணி கூட ஊத்த மாட்டாரு. அதற்காக உன்னை ஓடோடி பாராட்டி வர வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கின்றேன். சாமி படியளக்க போ. ஆமா ஆமா நாங்க அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை 1000 வார்த்தை கேட்டாலும் நான் சொல்வதற்கு தயாராகிறேன். அப்படியா? படியளக்க போகிறேன்னு சொல்றீங்களே. ஆனாலும் நான் ஒரு சின்ன சந்தேகம். அப்படியா? அந்த சந்தேகத்துக்கு விடைய சொன்னதே உண்டானா? நீங்க படியெல்லாம் அளக்கலாம், நீங்க மானத்துல அளக்கலாம், இல்ல வள்ளத்துல அளக்கலாம், மூட்டை மூட்டை கூட எடுத்து போலாம். ஆனா இந்த சந்தேகம் நீங்க தீர்த்து வச்சுட்டு போக முடியுமா? இல்ல நீங்க சொல்றேன்னா கேக்குறேன், சந்தேகத்துக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்னா நான் கேக்குறது இல்ல. ஏன்னா டைம் 6 மணி. எப்படி என்றால் எப்படிங்க மனைவிக்கு சந்தேகம் இருந்தால் தன் கணவன் சொல்லை சொல்லி புரிய வைக்க வேண்டும். தன்னை போல என்ன சந்தேகம் கேட்கணும்.